நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை வந்து உள்ளது வேறு மாதிரி இருக்கலாம், தெரில. ஆனால் திருவாரூரை பொறுத்தவரை திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகள். அதில் என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் கூத்தாநல்லூர் முஸ்லீம்களுடைய பெரிய ஒரு வாக்கு வங்கி. ரொம்ப அமைதியாகவே அங்கே வந்து இருப்பாங்க அவங்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் நில உடைமையாளர்களாக இருப்பாங்க நிறைய பேர். அங்கே நாகப்பட்டினத்துலேயும் நாகூர்லேயும் அப்படி தான். நாகூரில் தலித்து விவசாய தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கும் கூட ஒரு ஃப்ரிக்ஷன்லாம் வந்துச்சு, பேசி தீர்த்துருக்கோம். ஆண்டு பலவாக முன்னால் பியூசிஎல் ஃபேக்ட்ரி டீம்லாம் போகும்போது. அதாவது அலாவுதீன் இன்றைக்கி வந்து ஜெயின்லாப்தீன் கூட இருக்கிறவர் அன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போய் நிஜாமுதீன் பிறகு எம்எல்ஏ வந்தவர் வந்து ஜமாத் தலைவராக இருக்கார். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது நிஜாமுதீன் என்ன சொன்னார்னு சொன்னால், இது வந்து தலித் மக்கள் வந்து உழைக்கிற மக்கள், அவர்களுடைய உழைப்புக்குன்னு பார்க்கும்போது நிலம் வந்து எல்லோருமே அப்படி தாங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கிற நிலங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுது நானும் வந்து என்னுடைய நிலங்களை அந்த தலித்து மக்களுக்கு கொடுக்க தயாருங்கிற அளவுக்கு சொன்னார். அந்த அளவுக்கு நிஜாமுதீன் வந்து ஒரு எமான்சிபேட்டட், மனம் விடுதலை அடைந்த. இப்பொழுது கூட என்ன சொன்னார்ன்னு சொன்னால், முஸ்லீம் மத்தியிலையும் ஒரு சாரார் போவாங்க. எப்படின்னு சொன்னால் போவாங்கன்னா விஜய் பக்கம். ஏன்னு சொன்னால் ஒரு 6-7 விழுக்காடு வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு மனோநிலை உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து போடுவாங்க.